இன்றைக்கி எங்கள் ஆத்தா சோறு குழம்பும் ஆக்கியிருக்கு. மறுபடியும் இப்போ பாத்திரம் விளக்கிட்டு இருக்கு பார்த்துக்குங்க. இன்றைக்கி எனக்கு ரெஸ்ட்டு ஏன்னு கேளுங்க, எனக்கு கை வலிக்குது. அதனால எங்கள் ஆத்தா குழம்பு வச்சுட்டு பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கு. நம்ம ஆத்தா வச்ச குழம்பு என்னன்னு பார்ப்போம். என்ன குழம்பு வச்சுருக்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாங்க நம்ம ஆத்தா வச்ச குழம்பு என்னன்னு பார்ப்போம். என்ன குழம்பு? ஒரே வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்குங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு விஷம் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைவரும் சாப்பிடாது. இருந்தாலும் அதுக்கு வைக்க தெரிஞ்ச குழம்பு இதே கிராமத்து பாவனையில் நம்மளாம் எப்படி வைக்கிறீங்க நீங்கள்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வெண்டைக்காயை வதக்கி அப்படியே மசாலா பொடியெலாம் அள்ளி போட்டு கலந்து வச்சுக்கிட்டு அப்படியே தாளித்து ஊற்றி விட்டுரும். அதுதான் குழம்பு. தண்ணியாக இருக்கா? தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னன்றே தெரியல. எண்ணத்தை போட முடியாது. ஊரில் மசாலா அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கு, அதனால அப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னம்மா அது தானே மல்லி கிள்ளியில் வாங்கி அரைச்சிக்கிறோம். இப்போ பாத்திரம் வளர்க்குற வேலையில் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே வீடியோ எடுத்தால் கடுப்பாகிக்கிட்டு இருக்கோம். என்னையம்மா கை வலிக்குதுமா, இல்லைன்னு உன்னை பார்க்க சொல்லுவேனா? எத்தனை நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லாதம்மா. நெசமாவே இப்போ சரியாயிடுச்சு, கொஞ்சம் சரியாயிடுச்சு. இன்னும் சரித்தா விடுத்தா. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு மக்களே. லைக் பண்ணுங்கள்.